ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? அம்மா ஊரில் தாங்க திருவிழாவுக்கு வந்திருக்கோம். சித்ரா பௌர்ணமி அப்போ எப்போவுமே இங்கே கிடா வெட்டி கருப்பனுக்கு சாமி கும்பிடுவாங்க. அங்கே தான் வந்திருக்கோம். இதே டைமில் தான் எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும். ஆற்றுல அழகர் இறங்குவாங்க. எப்போவும் அதை பார்த்துட்டு தான் இங்கே வருவேன். இங்கே சாமி கும்பிட 2-3 மணி ஆயிரும். அதனால் அங்கே உள்ள திருவிழா காலையிலேயே ஆற்றுல அழகர் இறங்கிடுவார். அதனால் அதை பார்த்துட்டு தான் இங்கே வருவேன். ஆனால் இந்த டைம் தம்பிக்கு முடி போடுறதுக்காக சீக்கிரமாக வந்துட்டேன். அதனால் அங்கே உள்ள திருவிழா அட்டென்ட் பண்ண முடியல. ஓகே, இப்போ வாங்க நம்ம கிடா வெட்டுறதை பார்க்கலாம். உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? இப்படி வச்சுருக்கீங்க. ஒரு ஒத்து தரையில் உட்காந்து இறக்க வேண்டியதானே? நீ இவ்வளோ அந்த அங்கிட்டு உட்காந்து இருந்திருக்கலாம்ல சுரேஷ். வெயிலாக இருக்க மாட்டேன். முதல்ல என்னலாம் இருந்துச்சு அங்கேயே இருந்துக்கிட்டு மாமா சுரேஷ் இல்லை, அரிக்கிறனால இருப்பேன். அரிக்கிறதுனால அவரு சோவா இருக்கு. ஹலோ, இதுல ஆமா பகதேவங்க இல்ல இந்த பவுல் குச்சிருக்கு சேவபதியிலே அந்த பிள்ளைகளுக்கு இறக்கையில பார்த்தாருல. அப்படியே உட்காந்துங்க ஐயா. இரு இறக்கிரும். அப்படியே இருங்க, அப்படியே இறக்க முடி இருக்கும். சாமி ஆடாம இருந்த வந்துருவாங்க அன்னைங்க. அப்படியே உட்காந்துக்குங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஆடாமரியப்பா முடி இறக்கிடுவா அழகா உனக்கு. கையெடு கண்ணில் எழுது போலமா கையை வைக்கிறேன். கை வைக்கிறானோ இரு 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 அப்படியே இருங்க. கொஞ்சம் தான் இருக்கு. இருமா, எடுத்துருவாங்க. அப்புறம் குளிக்கையில எடுத்துடலாம். இரு ஆடு ஆட வருமா? முடியுதாண்டா, முடி எடுத்து போடலாம்டா. மொட்டை ஆடக்கூடாது. இரு, முடி இறக்கிடுவாங்க. இந்த அக்கா அவ்வளோ முடி இறக்கனா இல்லை. அது மாதிரி முறையா கேக்குறேன். மாமே மாடியில் வச்சு முடி இறக்கலையா? காது ஊற்றும் போது மாமே மாடியில் வச்சு இங்கே உட்காரு. இந்த அம்புறது இந்த மாமா பாரு.
இங்கே பாருங்க பூச்சி இருக்கு, பூச்சி பூரா பூச்சி எடுத்துருமா, பூச்சி கடிக்கும் அப்புறம். ஆமாம் இது ஃப்ரீயாக இருக்கும் முடி இறக்கணும்னு தம்பிக்கு. ஆடு வந்து பேசாமல் இருக்கணும், இல்லைன்னா ஆடு வந்து கடிக்கும். ஆடக்கூடாது, தண்ணியை கொட்டுறேன் பார்த்து. ஆடாதம்மா, என்னடி பண்றாங்க? தண்ணியை கொடு, கையை என்ன செய்வான்? கை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஆடு இருக்குதுலாம். அவங்க தலையில் தடவுறாதான். சரி சரி சரி. அப்படியே இருங்க, அப்படியே இரு. பூனை வந்துடும் அப்புறம். பூனை வந்து ஆடாதம்மா, ஆடாதம்மா. நீ தடவை வேணாம், அவங்க தடவைக்கிறவா, நீ பேசாம இரு. பூனை வந்து பூனை கடிக்க போதும். சரி பெரிய பூனை வருது. முடிச்சு முடிச்சு கொஞ்சம் தான் இருக்கான். நிமிஷம்லாயா வெரி குட். இதுதான் நல்ல பிள்ளை. ஆடாம அப்படியே இருந்து முடி இறக்கட்டும். தம்பி குட் பாய். ஆடாது ஆடாது. பேசாம இரு, ஆடக்கூடாது. எனக்கு வேர்த்து ஒரு மூஞ்சி ஆச்சும் தடையிட்டு. பெரிய பூனையால வருது. ஒரு வருஷம் பக்கத்துல எடுத்து அந்த மாதிரி ஆயிடாம அது வந்து கலையில ஆமா. அவ்வளோதாங்க. அதோட தம்பிக்கு முடி இறக்கிட்டு அப்புறம் அர்ச்சனை பண்ணி சாமிலாம் கும்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.